கலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ரீசெண்டாக வந்து டெட் ரிசல்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதோட சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போய்க்கோங்க. போயிட்டு இந்த மாதிரி டெட் ரிசல்ட் 2025ன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு லிங்க் வரும், நிறைய லிங்க் வரும். நீங்கள் லிங்க்கில் வந்து டிஎன் சொல்லி இருக்கான்னு பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு trb.tn.government.in அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, அப்படிங்கிற டொமைன் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மற்ற ரெக்ரூட்மெண்ட் போர்டும் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் தமிழ்நாடுக்குள்ளே லிங்க் வருதான்னு பார்த்துக்கணும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு வந்து அடியில் டிஎன் டெட்டு அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பாங்க, நியூன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் அதில் லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு லிங்க் அந்த 30th ரிசல்ட் போட்டு அதில் வரக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் டிஎன் டெட் 2000 சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த லிங்க்கு தான் வெப்சைட்டில் நம்ம வெப்சைட் பார்த்துருப்போம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்குது. அந்த ஹால் டிக்கெட்டில் இருந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஹால் டிக்கெட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க, கேண்டிடேட்ஸ் நேம்னு சொல்லியிருக்கோம். அந்த நேமுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரோல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கேண்டிடேட் ரோல் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த ரோல் நம்பரை நீங்கள் வந்து இங்கே இன்புட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். ஸோ அந்த ரோல் நம்பர், ரெண்டாவது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் அந்த கீழே உள்ள கேப்சா கோடு. ஸோ இந்த 3 கோடையும் கொடுத்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் ஓப்பன் ஆகிரும். அந்த உங்களோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிரும். அந்த லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஸ்கோர் என்ன, உங்கள் நேம் ஆரம்பித்து உங்கள் நேம், ஸ்கோர் எவ்வளோ எடுத்திருக்கீங்க எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் தான் உங்களோட சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க. சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஷீட்னு சொல்லியிருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா டெட் 2025 போட்டு என்ன குவாலிஃபை ஆகிருக்கீங்களா இல்லைன்னு ரிசல்ட் போட்டு அதில் வந்து நீங்கள் ஆக்ஷன்ஸில் வந்து கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிரும். ஸோ நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சார் நண்பர்களே.